அனைவருக்கும் வணக்கம். சிவன் கருவறைக்கு சென்று பசுமாடு ஒன்று சிவபெருமான வழிபட்ட ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த பக்தர்கள் மெய் செலுத்து போயிருக்காங்க. நந்தி உயிர் பெற்று சிவபெருமான வழிபட்டு சென்றதாக நினச்சிருக்காங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சிவன் அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும். அவரை சரணடைபவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வெற்றி பெற்று இன்புறுவாங்க. சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்குது. சிவன் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒருவரை ஒன்றும் இல்லாதவராக மாற்றவும் முடியும், செல்வந்தராகவும் மாற்ற முடியும். ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரும். சிவாலயங்களில் வணங்கும் போது பலிபீடத்திற்கு அருகில் தான் வணங்க வேண்டும். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினால், செல்வந்தராக நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்வது அவசியம். சிவாலயத்தில் கால் நீட்டி உட்காரக்கூடாது. அதிலுமே வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் இவற்றை நம்ம செய்யக்கூடாது. இருக்கரம் குவித்து தலைக்கு மேல் வைத்து வணங்குவது நல்லது. சன்னதி கிழக்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் நமஸ்கரித்து நாம் கொள்ள வேண்டும். தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி சன்னதி இருந்தால் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் நமஸ்கரித்து கொள்ள வேண்டும். கிரகணத்தின் போதும் பிரதோஷ தினங்களின் போதும் சிவாலயங்களில் வழிபாடு நல்ல ஒரு பலன்களை நமக்கு தரும். சிவாலயங்களில் கொடிமரத்துக்கு அருகில் நின்று 3 முறை நாம் வணங்க வேண்டும். அதே போல் பின்முறை நாம் 3 முறை வலம் வரவும் வேண்டும். வலம் வரும் பொழுது கொடிமரத்தை சேர்த்து நாம் வலம் வர வேண்டும். ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளில் விழுந்து வணங்கக்கூடாது. அடி பிரதர்சனம் செய்யும் பொழுது பொறுமையுடன் செய்ய வேண்டும். எவரிடமும் பேசிக்கொண்டு செய்யக்கூடாது. அடி பிரதர்சனம் செய்யும் பொழுது நிலம் பார்க்க பொறுமையுடன் நாம் செய்ய வேண்டும். பூமி அதிர நடக்கக்கூடாது. உட்பிரகாரத்தை நாம் செய்யும்போது அதிக பலன்கள் தரும். வெளிப்பிரகாரத்தில் கொடிமரத்தை சேர்த்து நம்ம பிரதர்சனம் செய்வது நிறைய மாற்றத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. பிரதோஷ வேளையில் நாம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நந்தியின் கொம்புகளுக்கிடையில் நாம் சிவபெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை வைக்கும்போது கட்டாயம் அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் நாம் சிவபெருமான முழுமையாக வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒருவரை செல்வந்தராக மாற்றவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரை ஒன்றும் இல்லாதவராகவும் மாற்றவும் முடியும். அப்படிப்பட்ட முறையாக நாம் சிவபெருமான வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். இந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனாலேயே சிவனுக்கு மகாதேவன் என பெயரும் உண்டு. முறையாக நாம் சிவபெருமானை வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமான வேதங்கள் போற்றுகின்றது. சிவன் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்றாங்க. சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்கள் ரிஷிகள் பல 1000 ஆண்டுகள் தவம் செய்ததாக சொல்லப்படுது. ஆனாலுமே தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லாதது. அப்படியானால் சிவனின் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என பலருமே தேடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் சிறிய எளிய விஷயங்களை தொடர்ந்து நாம் செய்து வந்தாலே சிவபெருமானின் அருளை பெற்றுவிடலாம். பக்தி செய்வது, முழுமையான சரணாகதி அடைவது சிவனின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த வழி. சிவனின் மந்திரங்களை குறிப்பாக நாம் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் நமக்குள் வர துவங்கும். சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். சிவ வழிபாடு செய்வது, சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வது ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியவை சிவனின் மனதை குளிரச் செய்யும்.
சிவலிங்கங்கள் என்பது சிவனின் அருரூபமாகும். இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாற்ற முடியும். பொதுவாக சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழி ருத்ராபிஷேகம். சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருள். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், ஞானம், சக்தி போன்றவற்றை வழங்கக்கூடியவராக சிவபெருமான். எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான். ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான பூஜையாகும். சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் ருத்ராபிஷேகமாக இருக்குது. ருத்ராபிஷேகம் செய்வது அந்த யாகத்தில் கலந்து கொள்வது வாழ்க்கையில் நமக்கு அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்க்கக்கூடிய வழியாக இருக்குது. சிவனை அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க. பல விதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது மிகவும் விருப்பமான ஒன்று. பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வது, வில்வத்தால் அர்ச்சிப்பது சிவனின் அருளை பெற தரக்கூடியதாக இருக்கு. கங்கை நீரில் சிவனுக்கு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ருத்ராட்சம் சிவனின் அம்சமாக போற்றப்படுது. இதனை அணிவதால் அளவில்லாத பலன்களை பெற முடியும். ருத்ராட்சம் மனித குலத்திற்கும் ஈசன் அள்ளி கொடுத்த ஒரு அருட்கொடையாக கருதப்படுது. ருத்ரன் என்று சமஸ்கிருத சொல்லில் இணைவதே ருத்ராட்சம் என அழைக்கப்படுது. நாம சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக அடிப்பிரதர்சனம் செய்யும் பொழுது நம்ம பொறுமையாக நடக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் எந்த பிரதர்சனமும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இறைவனை அன்றி பிறரை நாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான முழு மனதோடு நாம் வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக திங்கட்கிழமை நாட்கள் என்பது சிவபெருமானுக்கு உரிய ஒரு கிழமையாக சொல்லப்படுது. 16 திங்கட்கிழமைகளில் நாம் சிவபார்வதியை நினைத்து விரதமிருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலுமே அது சுலபமாக நீங்கிவிடும். சோமவார விரதத்தை மேற்கொள்பவர்கள் நாம் திங்கட்கிழமைகளில் விரதத்தை துவங்கலாம். திங்கட்கிழமையன்று அதிகாலையில் நீராடி மாலை வரை உண்ணாமல் விரதம் இருந்து சிவபார்வதி பூஜைகள் மேற்கொள்ள வேண்டும். அன்றைய நாட்களில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்து படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்வது, நாம் சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை படிப்பது நல்லது. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை ஜபிக்கலாம். முழுமையான விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆதாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பழச்சாறு, பால், பழம் போன்றவற்றை உட்கொண்டு விரதத்தை நாம் துவங்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல நாம் சிவபெருமானை வழிபட்டு வருவது நல்லது. சிவனை பூஜிக்க வில்வ இலை கிடைக்காதவர்கள் தோஷம் போக்கும் செவ்வலரை மலர்கள், சங்குப்பூ அல்லது உங்கள் வீட்டில் பூக்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்த உகந்த பூக்கள் எதுவாயினும் அர்ச்சனை செய்து பயன்படுத்தலாம். இது எளிமையான விரதமாக இருந்தாலும் கிடைக்கும் பலன்கள் அதிசயிக்கும் வண்ணம் இருக்கு. நைவேத்தியமாக பழங்களை உங்களால் முடிந்த பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை சிவபார்வதிக்கு படைக்கலாம். அன்றைய தினம் காலை முதல் மாலை வரை சிவலோகம் மந்திரத்திற்குள் சொல்லி வருவது, பின்னர் மாலையில விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காண்பித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதுபோல தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் நம்ம செய்து வருவதன் மூலம் சிவபார்வதியை வழங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.